என்னது நண்டு சட்னி அரைச்சேன்க்கா. என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் திரும்ப கொடுக்கலான்ட்டு. ஐயா குடு, எனக்கோ கோல்ட் ஆயிட்டுக்குது. வா உக்காரு வா. உன் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு கொடுக்குவேன். உக்காரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. யாரும் கிடைக்கல. உக்காந்துக்கிறேன் சும்மா. கூப்பிடுறது தானே என்ன? இதையா இப்படி ஓடுது பாத்துட்டு நான் பூமா மாரி. அது ஐயோ அம்மா, இந்த உலகத்தையே வெள்ளத்துல வச்சு முழுங்கிடும் அது. அவ்வளவு பெரிய கட்டாயம் அது. பின்ன என்ன நினைச்சுன்னுக்கிற நீ? இப்போ நான் கட்டாய சொல்றேன் பாத்தோ, பிபி தலைக்கு ஏறி ஓட போகுது பாரு. வாமா இங்க. என்னக்கா சொல்லுக்கா. நீங்க தான் வேலைல உக்காந்துக்கின்னு எங்கடா மூட்டிக்கின்னு துண்ணு சோறு ஜீரணம் ஆகாத உக்காந்துக்கிறீங்க. அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கிறீங்களா நீங்க? அப்போ நம்ம என்ன இதே வேலையா கட்டாய வச்சுக்கன்னு பாத்துக்கணும் உக்காந்துக்கிறோமா? நீ ஒண்டித்தான் பாடுபட்டு வேலை செய்ற, எங்களுக்கெல்லாம் நான் வேலை வெட்டி இல்லையா? ஏதோ சும்மா அடி இடி உக்காந்து ஏதோ ஒருத்தர் மேல கட்டாய வச்சிருந்தா ஒரு வேலை சோறு கிடைக்கும்னு சட்னி எடுத்து குத்துச்சு. ஏதோ மூட்டை கட்டாய வச்சுட்டு சோறு கொடுக்கன்னு பார்த்தாக்கா நீ இல்லாத கதை பேசுற. இப்பதான் அது உன் மேல சொல்லிச்சு. ஏன்னா வெள்ளம் உள்ள வச்சு அப்படியே முழுங்குன்னு. என்னக்கா நீ அப்படி சொல்ற? உன்னை நம்பி ஒரு வார்த்தை சொன்னா அச்ச வாய் துடைக்காம சொல்லி விட்டுட்டு பாரு மாட்டி. அது மாட்டி விட்டாங்களா? ஏதோ இந்த அக்கா மனசு நல்ல மனசு தொட்டு என்கிட்ட சொல்லி நல்ல மனசு போட்ட மனசு வந்து பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். அதுக்குதான் 3 சேர் போட்டு உக்காந்துக்கிற. பிரியாணி வாங்கி வந்து தரோம் தின்னு. வேற வேலை வெட்டி இல்ல இதுங்களுக்கு. பாத்தியா கல்புரம் எப்படி பக்குன்னு பத்திக்கிச்சு. பாத்தியா கட்டாய அடிக்கிற வேலை கூட நல்லா தாங்குது. இப்படியே ஒரு 4 மணிக்கு வரைக்கும் அச்சு நின்றா டீ கிடைக்கும் மாரி இது.